அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த பேழை சபையாகிய நீங்களும் நானுமே. அல்லேலூயா. அவருடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் குத்தப்பட்ட அந்த ஊற்று கண்களிலிருந்து வெளியில வந்த அந்த இரத்தத்தினாலே ரட்சிப்பின் ஊற்று பூமி எங்கும் உலகம் எங்கும் சுற்றி திரிந்து அநேகரை தன்னுடைய அன்பின் ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வந்து சபையாகிய பேழைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவரை உயர்த்தவும் கன்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மேலே தம்முடைய சபையாகிய அந்த ஸ்தலத்தை அவர் அமர பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஊற்று கண்கள் எல்லாம் திறந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் டோட்டலா எல்லா ஆதாம் சந்ததியிலிருந்து வந்த எல்லா ஜனங்களையும் நோவா குடும்பத்தை தவிர 8 பேரை தவிர மற்ற எல்லாரையும் சங்கரித்து ஒரு புதிய சந்ததியை அந்த பேழைக்குள் இருந்து மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு மனுஷ ஜீவன்கள் முதற்கொண்டு ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் அந்த பேழையிலே துவக்குகிறார். அதே போல கன்மலையாம் கிறிஸ்துவில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த ரத்தம், அல்லேலூயா, ஆதாம் முதற்கொண்டு எல்லா ஜனங்களும் பாவத்திற்கு உட்பட்டு இருந்தார்கள். அந்த ஜனங்களை தம்முடைய சுய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தம்முடைய சரீரமாகிய சபைக்குள்ளே, அல்லேலூயா, பாளையத்திற்கு புறம்பாய் இருந்த அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போயிருந்த அவர்களை தன்னுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே தம்மோடு கூட இருக்கவும், அல்லேலூயா, தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீண்டுமாக அந்த ஐக்கியத்திற்குள்ளே அந்த அன்பின் பந்தத்திற்குள்ளே தேவனோடு கூட இணைக்கும்படியாக அந்த கன்மலையாம் கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய அந்த சிகரத்திலே தலையாகி கிறிஸ்துவிலே சபையை வைத்து அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கன்மலை, அந்த மலை சிகரத்தினுடைய உச்சி கன்மலையாம் கிறிஸ்துவே. அந்த பேழை சபையாகிய நீங்களும் நானும். அல்லேலூயா. நம்ம வெளியில புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. உள்ள பூட்டி அடைச்சிக்கிட்டே இருக்க கூடாது. நோவா உள்ள வைக்கிறது தேவ சித்தம் இல்ல, அவன் வெளியில போய் பழுகி பெருகணும். பாருங்க, அந்த சபை இன்னைக்கு எப்படி பழுகி பெருகி இருக்கு பாத்தீங்களா?